பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்தியலை சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே வர்றோம். ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம் கட்டமைப்புக்கு நமக்கு நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறை சிந்தனைகள் வேணும். இப்படி ஒரு திட்டத்தோடு பயணிக்கும்போது நம்முடைய மனநிலைகள் நமக்கு என்ன விதமான அட்வைசஸ் குரானும் ஹதீஸும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் இறுக்கங்களும் ஒரு புதிதான ஒரு விஷயம் அல்ல. இது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த மனித சமுதாயத்துக்கு இறுக்கமும் அழுத்தங்களும் ஏற்படத்தான் செய்யும். இப்போ இந்த சூழ்நிலையில் நாம் நம்மளை எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லி குரான் நமக்கு மிக அற்புதமான ஒரு நசீஹத், ஒரு அட்வைஸ் நமக்கு பண்ணுது. சூரத்துல் ஹூதில் அல்லாஹு தாலா 112வது ஆயத்திலிருந்து 117வது ஆயத்து வரைக்கும் மிக அற்புதமான ஒரு 5 உபதேசங்கள் நமக்கு செய்கிறான். இந்த 5 உபதேசங்களும் எல்லா நிலையிலையுமே நாங்கள் இதை திரும்ப திரும்ப படிக்க நமக்கு நம்முடைய மென்டலி, நம்முடைய ஃபிசிக்கலி, நம்முடைய எமோஷனலி எல்லாத்துலேயுமே மாஷா அல்லாஹ் ஒரு உந்துதல் சக்தி நிச்சயமாக ஏற்படுறதை நாங்கள் பார்க்குறோம். முதல் அட்வைஸாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள், எந்த நிலையிலும் நான் உங்களை கைவிட்ட மாட்டேன்னு அல்லாஹ் உறுதி கொடுக்குறான். அல்லாஹுடைய வாக்குறுதி இது. எப்பெல்லாம் நாம் அவனோட இணைய முயற்சிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஆனால் நாம் அல்லாஹ் கூட இருக்கிறோமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்கள். இரண்டாவது, வலா தத்தகவ், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், பாவங்கள் செய்யாதீங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதீங்க. அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து பாவங்கள் செய்தால் நீங்கள் கோழைகளாக மாறிடுவீங்க, கோழைகளாக நீங்கள் மாற்றப்படுவீங்க. பாவங்கள் எப்பயுமே மனிதனுக்கு ஒரு வீக்னஸை ஏற்படுத்தும். நன்மைகள் எப்பயுமே ஒரு மனிதனை உள்நிலையில் பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தத்தகவ், எந்த நிலையிலும் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், என்னுடைய பேச்சுக்கு மாறு செய்யாதீங்க. மூணாவதாக உபதேசம் செய்கிறான், ஒலா தருக்கனு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த வரம்பு மீறிய மக்களோடு தொடர்பு கொள்ளாதீங்க. இந்த பாவிகளோடு, பாவங்கள் செய்த மக்களோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்துடாதீங்க, இணைந்து போகாதீங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கும் அவங்களுடைய ஆசைகளுக்கும் இணங்கி போயிடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் இருக்குதே, ஒன்று நம்மளை இச்சையின் காரணமாக, இந்த உலகத்தினுடைய சுகபோகத்தின் காரணமாக எங்களை மயக்க முயற்சி செய்யும், இல்லை இந்த உலகம் அதனுடைய அதிகாரத்தை வச்சு எங்களை பயமுறுத்த முயற்சி செய்யும். இது ரெண்டுமே நடக்கும் இந்த உலகத்தில். அதனால் இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மயங்கியும் போகக்கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து நாங்கள் பயப்படவும் கூடாது. வலா தருக்கணும், எந்த நிலையிலும் பாத்திலின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். நாலாவதாக மிக அற்புதமான உபதேசம் செய்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, வாக்கிமிஸ் சலாத், தொழுகையை நிலைநாட்டுங்க. இபாதத் என்பது மிகப்பெரிய ஆற்றல். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹோட இணைய முயற்சிக்கிறோமோ, சம்பிஷன் டு அல்லாஹ், அல்லாஹ்விட்ட நம்மளை ஒப்படைக்க முயற்சிக்கும் போது, இபாதத் என்பது ஒரு பெரும் ஆற்றல். அந்த பெரும் ஆற்றல் நமக்கு எல்லா நிலையிலும் மனபலம், உடல் பலம், ஆன்மீக பலம், எல்லா விதமான ஆற்றலையுமே அந்த இபாதத்துகள் நமக்கு கொடுக்குது. எப்போ நாங்கள் பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ இபாதத்துகள் எங்களுக்கு கடினமாக மாறிடும். நாங்கள் தொழுவது கடினமாகும், இபாதத் செய்வது, குரான் ஓதுறது, திக்ரு செய்கிறது, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது, மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்வது, எல்லா நிலைகளையுமே எங்களுக்கு கடினமாக மாறிடும். அதனால் நாலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டுறாதீங்க. வாக்கிமிஸ் சலாத் இன்னல் ஹசனாத் யுஹிபுன ஸய்யாத், நிச்சயமாக நலவுகள் தீமைகளை போக்கக்கூடியதாக, இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்குது. நன்மைகளை நம்ம அதிகப்படுத்த நன்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்த பாசிட்டிவான உணர்வுகளை நம்ம அதிகப்படுத்த நெகட்டிவ் தானாக தன்னுடைய வீரியத்தை இழந்து போகுது. பாத்தில் தன்னுடைய ஆற்றல் பெருசா அது காட்டும், ஆனால் அதனால எதையும் சாதிக்க முடியாது. ஹக்கு சின்னதா தெரியும், ஆனால் அது வலிமை படைத்ததாக இருக்கும். இபாதாத்துகள் நம்முடைய மிகப்பெரிய ஆற்றல் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அஞ்சாவதாக அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், வஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், எல்லா நிலையிலும் பொறுமையாக இருங்கள். உங்களுடைய பொறுமையின் பொறுமை மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம அவசரப்படுறதுனால, ஆதங்கப்படுறதுனால,
இல்லை உணர்ச்சி வசப்படுறதுனால நீங்கள் எதையும் மாற்றப்பட போகிறதில்ல. கோவப்பட்டு கத்தி எதுவும் நடக்க போகிறதில்ல. அதுக்காக சும்மாவும் இருக்கக்கூடாது. இந்த இஸ்பீரை கொண்டு நோக்கம் என்னன்னா, நாங்கள் பொறுமையாக இருப்பதை கொண்டு நோக்கம் எல்லா வேலைகளையும், எல்லா விதமான முயற்சிகளையும், அறிவு, ஆற்றல், பொருளாதாரம், சமூகம், கல்வி, கட்டமைப்பு எல்லாத்துலேயுமே நாங்கள் அதை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டே நிதானத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் வஸ்பீர், பொறுமையாக இருத்தல். வஸ்பீர்னா சும்மா அமைதியாக இருக்கிறதல்ல. எல்லா விதமான வேலைகளையும் எல்லா விதமான இலக்குகளோடு இந்த நாட்டினுடைய, சமூகத்தினுடைய, மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கு, மேம்பாட்டுக்கு, பாதுகாப்புக்கு நம்ம எல்லா நிலையிலும் உழைத்து கொண்டு நிதானமாக இருக்கணும். பாத்தில் அதனுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். நம்ம நிதானமாக இருந்து நம்மளை கட்டமைக்க முயற்சி செய்யணும். இந்த 5 உபதேசங்களும் மிக முக்கியமானது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்துல, இவங்களுக்கு இந்த 5 உபதேசங்கள் செய்த இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இந்த 5 விதமான நிலைகள், இந்த மக்களுக்கு பேர் உலு பக்கியத்துன்னு சொல்றான். இந்த அறிவாளிகள் மிக முக்கியமானவங்க. இந்த அறிவாளிகளை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்றான். பலவுலா கான மினல் குரூனி மின் கபுலிக்கும் உலு பக்கியத்தின். உலு பக்கியத்தை கொண்டு நோக்கம் தப்சீல் எடுத்து பார்த்தா அவங்க ஆன்மீக ரீதியாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சமூக ரீதியாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக ஹலாலான பொருளாதாரத்தை உருவாக்கி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கல்வி ரீதியாக ஆளுமையாக மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக கல்வி ஆளுமைகளாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தப்சீர்களில், தப்சீர் குர்துபி, தப்சீர் தபுரி போன்ற ஆழமான தப்சீர்களில் ரொம்ப ஆழமாக இதை எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு இறுதியாக கடைசி ஒரு ஆயத் சொல்றான், ஒமாகான் ரப்புக்கல் இஹுலிக்கல் குராபு துலுமி வாஹலுஹா முஸ்லிஹூன். நன்மைகளை ஏவக்கூடிய, இஸ்லாஹ் செய்யக்கூடிய, மக்களை தீமையிலிருந்து தடுத்து நன்மையை ஏவக்கூடிய, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய, சமூக கட்டமைப்பை, உம்மத்தை பற்றி கவலைப்படக்கூடிய மக்கள் இருக்கும் காலமெல்லாம் நான் உங்களை தண்டிச்சிட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறான். அதனால இன்றைய கால சூழ்நிலையில இந்த 5 உபதேசங்களையும் மிக முக்கியமாக நம்ம விளங்கி நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய எம்ப்ளாய் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணி ஒரு வலிமையான சமூகமாக நாங்கள் மாறணும். எந்த நிலையிலும் நாங்கள் உணர்ச்சி வசப்படாமல், ஆதங்கங்கள் படாமல், சமூகத்தை குறைகள் சொல்லாமல், ஒரு இன்டலெக்சுவல் ரிஃபார்ம், அதாவது கல்வி மறுமலர்ச்சி கொண்டு பொருளாதாரத்தில் ஏழைகளை பாதுகாத்து எல்லா மக்களையும் அன்பாக அரவணைச்சு கொண்டு ஒரு நீண்ட இலக்கோடு நாங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக ஒரு தலை சிறந்த சமூகமாக நாங்கள் மாறுவோம். இந்த உம்மத் மிகச்சிறந்த உம்மத், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறோம். எல்லா நிலையிலும் நம்ம குர்ஆன, ஹதீஸ, நம்முடைய முன் சென்ற இமாம்களை, நம்முடைய வலிமார்கள், சுஹதாக்கள், நம்முடைய ஆளுமையான ஆலிம்கள், இவங்களோட இணைந்து நாங்கள் பயணிக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய பலமான, ஒரு வலுவான சமூகமாக மாற முடியும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது இந்த பாத்திலை எதிர்த்து நிற்கிறதுக்கு. எங்களுக்கு ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனைகளை, இந்த உலகத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸை, பாத்தில்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.